அப்ப எங்க வீட்டு பொண்ணு பிரசிடென்ட் பொண்டாட்டின்னு சொல்லுங்க. ஏங்க, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா மத்ததெல்லாம் பேசிடலாம். என்ன தங்கம், மாப்பிளைய பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பாட்டி, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிருவோம். பாட்டி, உன் பேரை என்ன படிச்சிருக்காரு? 8ஆம் கிளாஸ் தானே? ஆமாடி, அதுக்கு என்னப்பா? பொண்ணை பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. உங்க பேரனை கல்யாணம் பண்றதா நினைச்சா? ஏங்க, படிப்புல என்ன இருக்கு, குணத்துல தான் எல்லாம் இருக்கு. அவரு நல்லா பார்த்து பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதெல்லாம் சரிதான். அண்ணா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க, ரொம்ப நல்லாவே தெரியும். எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுமா அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? அவர் பொண்டாட்டியே ஒரு அடங்கப்பிடாரியாமே. ஊர்ல யார கேட்டாலும் அதான் சொல்றாங்க. அவ கூட இவர் வாழ முடியாம தான் இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருந்தாருன்னு எனக்கு தெரியுங்க. சரி சரி, எதுக்கு அவங்ககிட்ட போய் வெட்டியா பேசிக்கிட்டு? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்படியே செஞ்சிருவோம். எடுமா. அப்ப நாங்க கிளம்புறோம். வரம். வழி அனுப்பிட்டு வந்தாரு. வாங்க அத்தை. வா. அது என் போன். என்னது? இது என்னோட நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்க. உங்க கால்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் சேவ். என்ன தமிழ், என்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன வேணும்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப் வேணும்? நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு லீவ் போடணும். அதுக்கு அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். நாளைக்கு எதுக்கு லீவ் போடணும்? ப்ளீஸ் ஆதியப்பா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஸ்கூலுக்கு போகாம பாத்துக்கோங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ். தமிழ், எதுக்குன்னு சொன்னாதானே நான் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்க முடியும். நாளைக்கு என் பர்த்டே ஆதியப்பா. சரிடா, அதுக்கு எதுக்கு லீவ் போடணும்? பர்த்டேனா கேக் கட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்கணும். சரி, நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுங்க. ஓகே? ஐயோ ஆதியப்பா, நான் அதுக்கு சொல்லல. வேற எப்படி சொல்றீங்க? நான் இது வரைக்கும் என் பர்த்டேவை கொண்டாடினதே இல்ல. இது வரைக்கும் கொண்டாடாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு அப்படி இருக்கக்கூடாது.
நாளைக்கு தமிழுக்கு பிடிச்ச கலர்ல புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக் வாங்கி தமிழுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகேப்பா. ஆனா என் அம்மா தான் பர்த்டே அன்னைக்கு கேக் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீங்க ரிலாக்ஸா போங்க. நாளைக்கு உங்க பர்த்டேவை சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம். டன்? ஓகே. ஓகே. பை. பை. ஹலோ, யாருங்க? மாமா, ராக்கம்மா பேசுறேன். ஏய் 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 இங்காரு, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்னான்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன மாமா, எது கோவப்படுறீங்க? பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன், இல்லான்ட்டு வை உன்னை கொண்டே போடுவேன். ஏன் மாமா, நான் இல்லாம நீங்க இருந்துருவீங்களா? வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்க. நீ என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ண உசுரோட இருக்க மாட்டே. நீ இதெல்லாம் என்ன நேர்ல பார்த்து சொல்லுவீங்களா? ஏய் வாடி, வாடிக்கிறல்ல, உன்னால என்ன பண்ண முடியும்னு நானும் பாக்குறேன். வாடி பார்க்கலாம். சரி மாமா, வரேன். அப்பா, யார்கிட்ட இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கீங்க? காலம் காத்தால என் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி அந்த அழகர் பையன் வேலை பார்த்திருக்கான். தாவ அப்பா, என்ன ஆச்சு? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஏழ்ரை கூட்டிட்டு போனா பாரு அந்த ராக்கம்மா, அவ இப்ப போனை போட்டு அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, அதுக்குண்டான ஆதாரம் எல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவளுக்கு நான் முடிவு சொல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவாளா, பஞ்சாயத்து கூட்டுவாளாமா. மிரட்டிட்டு இருக்கா ஆத்தா அவ போனை போட்டு. ஏதா இம்புட்டும் அவன் டூப்ளிகேட் ரெடி பண்ணி கொடுத்துதான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியுது. கர்த்தா, உன் மூஞ்சிக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லான்ட்டு வையா, இந்த அழகர்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டான். அந்த பயலால ஏற்கனவே ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம இருக்கேன். இதுல இவ வேற வந்து பஞ்சாயத்து பண்ணான்னு வையே, இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போக வேண்டியதான். அப்பா, நீங்க எதுக்குப்பா ஊரை விட்டெல்லாம் போனோம்? உங்களை இந்த நிலைமை காலாக்குன்னு அந்த அழகரை தான் ஊரை விட்டு துரத்தணும்ப்பா. அட ஏத்தா, நீ வேற. இங்காரு, அவன் சொல்றத கேட்டுக்கிட்டு உங்க அம்மாலும் உங்க அப்பத்தாலும் ஆடுற வரைக்கும் அவனெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? ஏன் அவனுக்கு மட்டும் தான் மூளை இருக்கா, நமக்கு இல்லையா? நீங்களும் நானும் பண்ற தப்பு என்னன்னு தெரியுமாப்பா? கோவப்படுறதுப்பா. எது நடந்தாலும் நாம கோவப்பட்டு கத்துறதுனாலதான் அந்த அழகர் பொறுமையா நின்னு நிதானமா கேம் விளையாடிட்டு இருக்கான். இங்க பாருங்க, இந்த தடவை நாம பொறுமையா இருப்போம், அந்த அழகர் வேடிக்கை பார்க்கட்டும். ஏத்தா, என்ன சொல்ற? புரியலையே. அப்பா, இன்னுமா புரியல உங்களுக்கு? இந்த தடவை நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. புரிஞ்சுதா? கரெக்டா இருக்கும்ல? அதுக்கப்புறம் நாம யாரையும் தேடி போக தேவையில்ல, நம்மள தேடி எல்லாரும் வருவாங்க. ஏதா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அது உண்மைன்னு நினைச்சு எல்லாரும் நம்பிட்டாங்கன்னா அப்புறம் அசிங்கம் தானே. உங்க கூட நான் இருக்கேன்ப்பா, உங்களை அப்படி அசிங்கப்பட விட்டுருவேனா? ஒவ்வொரு தடவையும் நாம அந்த அழகர் கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கோம். இந்த வாட்டி தோக்கவே கூடாது. சரிதா, நீ சொல்றேங்கிறதுக்காண்டியே நான் ஒத்துக்கிறேன். அப்பா, அது போதும்பா, நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாரு, அம்மா, வாங்க வாங்க. வாமா, வா. நான் தமிழ் அம்மா கூட்டுங்க. இந்தம்மா. இங்க விட்டுங்க. இந்தாங்க பாட்டி.
100 வருஷம் நல்லா இருக்கணும். ஆ, வாங்க அத்தை. என்னங்க பாட்டி? நல்லா இருக்கணும். ஆகாட்டு. போதும். டான்ஸ் ஆடலாமா? ஆ. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சாக்லேட்லாம் எல்லாருக்கும் கொடுங்க. ஓகே, வாமா, வா வாங்க போலாம். என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க. இப்போ தமிழுக்கு எங்க பிறந்த நாள் கொண்டாடினீங்க? என்னங்க கேள்வி இது? இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் தானே? அவளுக்கு பிறந்த நாள்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் என்னங்க, பிறந்த நாள்னா கொண்டாட்ட. எப்படி உங்களால இப்படி சிரிச்சு சந்தோஷமா டான்ஸ்ல ஆட முடியுது? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது தப்பு இல்ல, ஆனா அந்த சந்தோஷம் மத்தவங்களை காயப்படுத்த கூடாது. இன்னைக்கு தமிழோட பிறந்த நாள் மட்டும் இல்ல, என்னோட மறுஜென்மமும் இன்னைக்கு தான் பாரதி. அதை எப்படி நான் மறப்பேன்? வாசு எனக்கு கடவுள் பாரதி. கடமையை செய்யும் போது கடவுளை மறக்கிற ஆளு நான் இல்லை பாரதி. தமிழுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ஒரு அப்பாவா என்னோட பாசம்
ஆனா அதே நேரம் என் கடவுள் வாசுவை கும்பிடுறது என்னோட பக்தி. பாசம் வேற, பக்தி வேற பாரதி. உங்களுக்கும் தமிழுக்கும் வாசு எவ்வளவு முக்கியமானவரோ அதே மாதிரிதான் எனக்கும். அவரோட நினைவுனால நான் எப்படிங்க மறப்பேன்? எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தவர் இவர். இவர் எப்படி பாரதி நான் மறப்பேன்? உங்களையும் தமிழையும் கூட ஏதோ ஒரு நிமிஷத்துல நான் நினைக்காம விட்டுருக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா எனக்கு கூட துடிச்சிட்டு இருக்கிற வாசுவை என்னால மறக்க முடியுமா பாரதி? இது எல்லாத்துக்கும் மேல 2 தேவதைகளை கொடுத்துட்டு போன வாசுவை எப்படி பாரதி நான் மறப்பேன்? சாரி ஹரி. சரி விடுங்க பாரதி. வாசு இருந்திருந்தா தமிழுக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருப்பார்ல. நான் வேற வாசு வேற இல்லைன்னு இப்ப நம்புறீங்களா? ஒரு அப்பாவா பொண்ணுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது தப்பு இல்லைல்ல? ஏன் லட்சுமி? வரேங்க அத்தை. இந்தாங்க அத்தை. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனதிலே விதைத்தவன் நான் நான் நான். பாத்தே என்ன ஆசீர்வாதம் பண்ணு பாத்தே. அடச்சி கையாடு. எம்ஜிஆர் எம்ஜிஆர் வாய்ஸ் மாதிரி தெரியலையே. சரி விடு, சாதாரணமா கேக்குறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு, நல்லா இரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க மாப்ள. என்னடா பிச்சைக்காரனுக்கு மகாராணி பொண்டாட்டியா கிடைச்ச மாதிரி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? உனக்கு வேற உதாரணமே கிடைக்கலையா? உனக்கு யார் இதெல்லாம் எழுதி கொடுக்கறது? சரி அதோட இன்னைக்கு எவ்வளவு பெரிய நாள் தெரியுமா? என்ன ஓ மவன் எங்க அத்தையோட புருஷன், என் பொஞ்சாதியோட அப்பன், எங்க மாமனாரு ஊரோட பிரசிடென்ட் தர்மலிங்க நாட்டாம ஊர் அறியா மன்னிப்பு கேட்க போறான்ல. என்ன மாப்ள சொல்றீங்க? பின்ன எனக்கு 2வது கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாச்சும் அந்த திருந்துவான்னு பார்த்தோம். திருந்தல. அதனால ராக்கம்மா ரீஎன்ட்ரி அவளை திரும்பி வர வச்சாச்சு. இன்னொரு நாடகத்துக்கு அரங்கேற்றியாச்சு. என்னடா சொல்ற? ராக்கம்மாக்கு டூப்ளிகேட் ஆதார் கார்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு டோட்டல் செட்டப் பண்ணியாச்சு. எனி டைம் ராக்கம்மா கமிங் ஃபார் மீ, இங்கிலீஷ் ஆல்சோ கமிங். என்ன அட ராக்கம்மா வந்தோடனே தர்மலிங்கத்தை நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேப்பா. இதை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூடி வந்துருவாங்க. ஆண்டாள் அவங்க அப்பன் கூட சேர்ந்து ராக்கம்மா கூட மல்லு கட்டுவா. ஆனா ராக்கம்மா என்ன பண்ணுவா? ராக்கம்மா கிட்ட ஆதாரம் இருக்குது, அதை எடுத்து காட்டும். ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க அப்பனை, உங்க புருஷனை, உன் மவனை அட கழுவி ஊத்துவாங்க. ஆனா அண்டாள் இதுக்கெல்லாம் அசர மாட்டான், எனக்கு தெரியும். அப்பதான் நான் உள்ள பூருவேன். உள்ள பூந்து ஒரு பிட்ட போடுவேன். எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்துல வச்சு பைசல் பண்ணிக்கலாம் சொல்லுவேன். பஞ்சாயத்துனா அந்த ஆளுக்கு பயம், மானம் போயிரும்ல. அதனால எல்லாத்துக்கு முன்னாடி உண்மையை ஒத்துக்குவா, நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுருவான். திஸ் இஸ் மை பிளான். மாப்ள அவர் மன்னிப்பு கேட்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. ஆண்டாளுக்கு அவருக்கு ஒண்ணும் தெரிஞ்சாலே போதும். ஆமாண்டா பேராண்டி, ஆண்டாளுக்கும் உனக்கு நடுவுல 7.5 கொடுக்கறதே அந்த தர்மலிங்கம் தான். அவனுக்கு ஏதாவது பண்ணி ஒதுக்கி விட்டா போதும், உன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இங்க பாருங்க, அப்புறம் என்ன ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். இடுப்புல ஏறுவா. ஏய் போடா. கம் ராக்கம்மா, ஏண்டி ராக்கு?
வா 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 வா. சித்தி சித்தி எப்போ வந்தீங்க சித்தி? இப்பதான் தாயி வந்தேன். ஏதா ஆண்டாளு, நீ என்ன சித்தி கித்தின்னு மூணாவது ஆளை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்க? உரிமையோட அம்மானு கூப்பிடுதா?